பல ஆண்டுகளுக்கு முதல் இந்த அடர்ந்த காட்டில் எப்படி இருக்காங்க. ஆனால் தண்ணி வந்து ஒரு கலரில் இருக்குது வித்தியாசம். என்ன கொண்டே வெளியில் விடுங்க ரோட்டு பாருங்க ரஞ்சித்தின் மூவல வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் கேடி பாரதி. நாங்கள் இன்றைக்கு நிற்கிறது அடர்ந்த காடு. இந்த காடு வந்து எங்கே இருக்குன்றது எனக்கு கூட தெரியாது. அப்படியான ஒரு இடத்துல நாங்கள் நிற்கிறோம். எங்களை கூட்டி கொண்டு வந்து ஒரு தம்பி அவங்க வந்து காட்டில் விறகு வெட்ட இடத்துல வந்த இடத்துல இந்த இடத்த பார்த்துட்டு எங்களுக்கு சொல்லிக்கணும். சொன்னோடனே நாங்கள் இந்த இடத்த வந்து பார்க்குறதுக்கு வந்துட்டோம். எப்படி இருந்தாலும் இந்த இடம் வந்து உங்களோட பிள்ளைகள் வாழ்ந்த இடம், அவங்க வந்து வாழ்ந்து விட்டுட்டு போன இடம். அந்த இடங்கள் எங்களுக்கு இப்போ ஞாபகப்படுத்துது. நாங்கள் எப்படி இந்த இடத்துகளில் வாழ்ந்திருக்கிறவங்களோட பிள்ளைகள் எப்படி வாழ்ந்திருக்கிறாங்களன்றதெல்லாம் நாங்கள் இப்போ பார்க்கக்கூடியதாக இருக்குது. இப்படி அடர்ந்த காடு. ஒரு காலத்தில் வந்து காடண்டா எங்களுக்கு ஒரு பயம் இல்லாமல் இருந்தது. இப்போ வந்து இந்த காடுகளை பார்க்க எங்களுக்கு பயமாக இருக்கிறேன்டா. இப்படி ஒரு சூழல், யானைக்காடு, அதில் நாங்கள் பார்க்குறோம். எங்களோட காணொலிக்கு நீங்கள் இப்போ தான் முதல் தடவையாக வந்திருக்கிறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், காணொலியை ஃபுல்லாக பாருங்கள். இந்த காடு சம்பந்தமாக தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு, நாங்கள் நிற்கிற இடம் தெரிஞ்சிருந்தா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வாங்க காணொலியை ஃபுல்லாக பார்ப்போம். பாருங்க ரஞ்சித் அதை தூக்குது போய். ஏண்டா தூக்கினா தான் போகல மங்கால. தண்ணி கிடக்கு பாருங்க. இதிலெல்லாம் மிருகங்கள் தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு வசதியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஆறு ஒன்று கிடக்கணும். நாங்கள் இந்த ஆற்று தான் கிடக்க போகிறோம். பாருங்கள் தண்ணி நிற்கிது. ஆனால் தெளிவான தண்ணியாக இருக்குது. காடு அத பயங்கர காடு. சிலுவா தான் பார்த்து நானும் போகிறேன். என்ன இதில் கிடக்குன்ற தெரியல எங்களுக்கும். பங்கர்கள் கிடக்கு. இதில் இடத்துக்குத்தான் இடம் போல் கிடக்குறக்கண்டா. இதில் ரெண்டு கொண்டு திரும்புது. இதில் எல்லாம் யானை தான் முறிச்சிருக்கு. ஒரு பாருங்க, நாங்கள் வந்து நிற்கிற இடம் ஒரு பயங்கரமான காடு. இந்த காடு வந்து என்னென்னு சொல்கிறேன்டே எனக்கு தெரியாது. நாங்கள் எத்தனையோ காட்டுக்கு வாழ்ந்துருக்கிறோம், எத்தனையோ காட்டை கடந்துருக்கிறோம். எப்படி இருந்தாலும் இந்த காடு வந்து ஒரு பயங்கரமான காடாக இருக்குது, பயமாக இருக்குது. அதை விட யானைகள் வந்து இருக்கிறது அன்னைக்க யானைகளோட எச்சங்கள் எல்லாம் பார்க்க எங்களுக்கு ஒரு சின்ன பயம் இருக்குது தான். மனிதர்கள் வாழ்ந்ததுக்கான ஆதாரங்கள், அடையாளங்கள் எல்லாம் இங்கே இருக்குது பாருங்கள். இந்த பிளேட் எல்லாம் வந்து பல ஆண்டுகளுக்கு முதல் இந்த பிளேட்டு எல்லாம் இங்கே வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்டா இது இருக்கிற நிலைமையை பார்க்க உங்களுக்கு தெரியுது. பாருங்க, காட்டுறோம் உங்களுக்கு. இதில் ஒரு வங்கர் ஒன்று கிடக்குது, இதில் ஒரு கல்லும் கிடக்குது. அப்போ இந்த இடம் நாங்கள் இடத்துக்கு வந்துட்டோம்ன்றது எனக்கு விளங்குது. ஏனெண்டா இதை பாருங்கள், எனக்கு எப்படி இருக்குது இந்த இடத்துல. நீங்கள் உடனே என்ன கறக்குறீங்க இங்கே வச்சு? ஒரு பயம் இருக்கா? பயம் இல்லை எனக்கு. என்ன கொண்டே வெளியில் விடுங்க ரோட்டு பாருங்க. ரஞ்சித்தின் மூவெல்லாம் பேர் இருக்குது. அந்த அளவுக்கு வந்து ஒரு இந்த பயங்கரமான காடாக இருக்குது. கட்டிடம் கிடக்கு பாருங்கள். இந்த கட்டிடம் வந்து என்ன கட்டிடம்னு எனக்கு தெரியலை. ஆனால் அந்த கட்டிடம் வந்து ஓரளவு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். என்னத்துக்காக இந்த கட்டிடம் இதில்
அமைச்சிருக்கணும்னு சொல்லி. இந்த கட்டிடத்தை பாருங்கள் எப்படி இருக்காங்க. நான் இப்போ கட்டுறதுக்கு மேலாக நிற்கிறேன், நடந்து போகிறேன் அந்த கட்டிடத்தால். இதில் இப்போ வந்து இந்த வங்கர் வந்து ஒரு ஆழமான வங்கர், எல்லாம் உடைஞ்சு தூந்துட்டு அடுத்த வங்கரை நாங்கள் பார்க்க போகிறோமா. இதுதான் இந்த வங்கர் தான் இடிஞ்சிருக்கு. இந்த வங்கர் பாருங்க எப்படி இருக்குடாமாண்டு. பயந்து வேண்டாம் போகிறோம். என்ன கிடக்குன்னு தெரியல எங்களுக்கு. இதில் ஒரு பெரிய ஒரு கிடங்கு கிடக்கு. இது ஒரு வங்கராக கிடக்குது. என்ன வங்கருன்னு தெரியல எனக்கும். பாருங்கள் பெரிய வங்கர். இதில் பாருங்கள் இந்தியாவெல்லாம் இடங்கள் தான், ஆனால் என்னென்ன கட்டிடம் எங்கெங்கே இருக்குன்றது ஒன்றுமே தெரியுதில்லை. அதில் ஒரு கிடங்கு கிடக்கு. காட்டை அப்படி இந்த காட்டை பார்த்தா உங்களுக்கு தெரியும், வெயிலே காணலை, அப்படியான ஒரு காட்டு தான் நிற்கிறோம். இப்போ நான் இந்தியால பக்கம் போய் பார்ப்போம். ஆனால் இன்னொரு சிறப்பு என்னென்னா, இந்த இடத்துக்கு மழை வந்தது. இப்போ கதை சரி. அப்படி ஒரு இடம் தான் இந்த இடம். மழை வந்தால் எதுவுமே இல்லை எங்கள்கிட்ட. மரங்களுக்காக நாங்கள் ஒளியணும் போய். என்ன இருக்குன்றே தெரியாது, அப்படியான ஒரு சூழல். என்ன எந்த இடத்துல கிடக்குது எதுக்குமே தெரியாத இடம் தான் இப்போ நாங்கள் போகிற இடம். பாருங்கள் எப்படி இருக்கு இடம். இதில் ஒரு கிடங்கு கிடக்கு. கிடங்கா வங்கரா ரெண்டுமே தெரியுதில்லை. நான் வந்து சில இடங்களை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். எல்லாமே வங்கர். இதுகளில் இந்த இடத்துல ஒரு வங்கர் கிடக்குது. இதில் பாருங்கள், இதில் பொருட்கள் எல்லாம் கிடக்குது. இதில் சாமான்லாம் கிடக்குது. இதில் வந்து பொருட்கள் எல்லாம் கிடக்கு, பைப்பு அல்லது எல்லாம் கிடக்குது. இதில் ஒரு ரவை பெட்டி. இதில் வந்து ஒரு நகைகள் வைக்கிற பெட்டி ஒன்று கிடக்கு பாருங்கள். இதில் இது மூடு வங்கர் தான், எல்லாம் தூந்து போட்டது பாருங்கள். இதில் ஒரு பயங்கரமான இடம் தான் இந்த இடம். பாருங்க, இதில் வந்து கட்டிடங்கள். இந்த இதில் ஒரு கட்டிடம் கிடக்குது. இதுதான் கட்டிடம். பாருங்க, ஒரு கட்டிடம் கிடக்குது. இந்த கட்டிடம் வந்து எல்லாமே வந்து இடிஞ்சு நாசமாயிட்டு அடித்தளங்கள் தான் கிடக்கு. இந்த ஒரு அடித்தளமான கட்டிடம் பாருங்க எப்படி கிடக்கு. கட்டிடம் ஒரு வித்தியாசமான முறையில் கட்டியிருக்கலாம். இதில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பொருட்கள் சாமான்லாம் கிடக்குது அந்தந்த இடத்துல. இதில் வந்து ஒரு வங்கர் வந்து கிடக்குது. வங்கருக்கு போகலாமா இல்லையான்ட்டு நான் பார்க்குறேன். ஆமாம், என்ன கிடக்கு வரியல்ல பாருங்க. ஐயோ கடவுளே, இதை போக இல்லாது கிடங்கு வங்கர் ஒன்று இருக்குது பாருங்க. இது ஒரு வங்கர். இது கிடாமட்டு இங்கே இடிஞ்சிருக்கு. இதெல்லாம் என்ன சாமான் தகுறாங்க. இப்போ நாங்கள் வாரது பாருங்கள் எப்படி இடம்னு சொல்லி. உண்மையில் ஒரு கஷ்டமான இடம். இதெல்லாம் வந்து உங்களோட பிள்ளைகள் வாழ்ந்த இடம். உங்களோட பிள்ளைகள் வந்து இந்த இடத்துல எல்லாம் இருந்திருக்கிறாங்களன்றது உங்களுக்கு ஓரளவு தெரியும். பாருங்கள். அடுத்தது இப்போ நான் இந்த வாங்க பார்க்க போகிறேன். இதுவும் ஒரு மூடு வாங்கல் தான். இதுக்குள்ளே போக முடியாது. ஏண்டா வரும்பு கிடைக்கும். வரும்பு கிடக்குது. அதனால் வந்து இது எல்லாமே வந்து ஹெல்மெட்
நம்ம இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணியாக தான் கிடக்கிறத வந்து பார்க்கக்கூடியா இருக்குது. இதுக்குள்ளெல்லாம் தண்ணி இருக்குது. இப்போ நான் அதெல்லாம் காட்ட போகிறேன். வாங்க அப்படியே காலையை தொடர்ந்து பார்ப்போம். பாயெல்லாம் கிடக்கு. இங்கே ரஞ்சித் வந்து ஒன்று இருக்கு. கஷ்டப்பட்டு தான் ரஞ்சித் வருது இதுக்குள்ளால. ஏண்டா அப்படியான இடங்கள் எல்லாம் என்ன ரஞ்சித் என்ன செய்தது? முள்ளாது இது முள்ளு மரமாக கிடக்குது. இது இன்னத்துக்காண்டி இப்படி பாதைகள் அமைச்சிருக்கு நம்முடைய. அதுதான் எனக்கும் தெரியல. முழுமையாக பார்ப்போம். கிட்டத்தட்ட ஒரு 2 அடி அகலம் வரும். ஆனால் ஒரு 5 அடி உயரங்கள், சில இடத்துல 5 அடி இருக்கு, 6 அடி இருக்கு. இல்லை மலையில் வந்து என்ன இல்லை மலையிலால எல்லாம் மூடுபட்டு நினைக்கிறேன். இப்போ நாங்கள் நிற்கிற ஒரு பயங்கரமான காடு. என்ன யானை இருக்கும், கரடி இருக்கும். இது மனசில் எதுவும் பதட்டம் இருக்கா? பதட்டம் நீங்கள் மணப்பு கிடக்குது. அதை விட இன்னொரு பொருள் கிடக்குது. இதுவெல்லாம் வந்து இந்த இதுகளுக்கு உருமறைப்புகளுக்காக பயன்படுத்தப்படுகின்ற இதுகள் வந்து பொருட்கள் வந்து இதில் கட்டிடம் இருக்குது. ஓ உடை இந்த இடத்த பாருங்க. எல்லாம் வந்து எங்களுக்கு நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்ட்டு எங்களுக்கே தெரியாது. அப்படி ஒரு இடத்துல நிற்கிறோம். மோட்டார் பைக்கில் ரோட்டுக்கு வருவோமா என்றது சந்தேகம். மோட்டார் பைக்கில் ரோட்டில் நிற்குது. வருவோமா என்றது சந்தேகம் எங்களுக்கு. பாருங்க வங்குற எல்லாமே வங்கர் தான் இடிஞ்சு போய் கிடக்குது. நிலக்கு வங்கர்கள் மரங்கள் போட்டு மூடி இருக்கிறாங்க. வங்கர் இருக்குது பாருங்க. எல்லா இடத்துலையும் பாருங்கன்னா அப்படி ஒரு இடம் தான் இருக்கும். 2 அடி அகலத்தில் 5 அடி தாழ்வதில் எல்லா இடத்துலையும் பங்கரம் வச்சிருக்கணும். இதில் ஒரு கட்டிடம் கிடக்குது பாருங்க. இதில் ஒரு கட்டிடம். இதில் ஒரு கட்டிடம் இருக்குது பாருங்க. இதில் வந்து இப்போ உங்களுக்கு ஒரு யோசனை வரும். ஏன்னா இப்படியான இடங்கள்லாம் நாங்கள் இருந்தோமே. இதில் இருந்தாக்கள் யாரும் இருந்தால் இந்த நாங்கள் போகிற இடத்துல யாரும் இருந்தால் நீங்கள் சொல்லுவீங்க, அடே இந்த இடத்துலலாம் நாங்கள் இருந்தோமா, இப்படியான இடமா அதை நீங்கள் பயப்படுவீங்க. இந்த இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் யூனிஃபார்ம் கிடக்கு பாருங்கள். மூடு பங்கர்கிட்ட வந்துட்டோம். இங்கே பாருங்கள், இதுதான் படி. இந்த படிக்கால இறங்குறேன் நான். பாருங்கள் எப்படி இருக்கடாமண்டு பாருங்கள். இப்படி வங்கரண்டு எல்லாமே உடைஞ்சி தூந்து கட்டிடுவாங்க. அப்பப்பா இதுக்காக போய்கொண்டிருக்கிறேன். இந்த வங்கரண்ட வேல்பழம் இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. பாரு எல்லாமே வந்து உடைச்சி தூய்மையாக கிடக்குது. இந்த இடத்துக்காக போய்கொண்டிருக்கிறோம். எல்லாமே உடைச்சி பாதைகளை வந்து இதுக்கு வந்துட்டேன் நான். இப்போ இதுக்கு போகிறோம். கல்லறை ஒன்று உங்களுக்கு காட்ட போகிறோம் பாருங்கள். ஒரு மாவீரண்ட கல்லறை வந்து இந்த இடத்துல அமைச்சிருக்குது. ஆனால் உண்மையில் இந்த மாவீரன் நாளுக்கு அவங்க வந்து சோடிச்சிருக்கிறாங்க பாருங்க. கல்லறை வந்து உடைக்கப்படலை இருக்குண்டு. இதுதான் பிரதானமான கல்லறை ஒன்று உருவாக்கியிருக்கணும். எல்லாமே காடாக தான் இருக்குது. பயமாக தான் இருக்குது. எல்லாமே காடு. என்ன நடக்கும் என்ன கிடக்கும் என்றது எதுவுமே தெரியலை. ஆனால் எல்லா இடத்துல போனாலும் பங்கர் தான். எங்கே பார்த்தாலும் பங்கர் தான் இருக்குது. இங்கே பாருங்கள், 2 பங்கர் இப்படியே போகுது இதுக்குள்ளால். நாங்கள் நிற்கிறது பல வருடங்களுக்கு முதல் அது வந்து நினைவாலயம் ஒன்று நாங்கள் பார்க்குறோம். ஒரு மாவீரண்ட நினைவாலயத்துக்கு தான் வந்திருக்கிறோம். இந்த மாவீரண்ட நினைவாலயம் உண்மையில் நாங்கள் கூட இப்படி ஒரு இடத்துல எதிர்பார்க்கல. இந்த இடத்துல இந்த அடர்ந்த காட்டில் ஒரு நினைவாலயம் இங்கே இருக்குதுன்னு சொல்லி உண்மையில் இந்த மக்களையும் எங்களோட நண்பர்களையும் பாராட்டோடும். இந்த அடர்ந்த காட்டில் கூட இந்த மாவீர நாளுக்காக இங்கே வந்து சுடரேற்றிருக்கணும். பூ மாலைகள் கொண்டு வந்து போட்டிருக்கணும். இப்படியான ஒரு மாவீரண்ட கல்லறை கிட்ட நாங்கள் வந்து நிற்கிறது எங்களுக்கு பெருமையாக இருக்குது.
ஏனென்றால் இந்த மாவீரர்கள் சிந்தின ரத்தமும் அவங்களோட தியாகமும் தான் இன்றைக்கு நாங்கள் இன்றைக்கு இந்த இடத்துல நிற்கிறதுக்கு காரணம். இப்படியான மாவீரர்களை வந்து நாங்கள் நினைவு கூறுறதுக்கு வந்து யாருமே மறந்துடக்கூடாது. எங்களுக்காக இரத்தம் சிந்தி இந்த மண்ணுக்காக தங்களோட உயிர்களை கொடுத்தவங்க தான் இந்த மாவீரர்கள். இருந்தாலும் கூட இந்த கல்லறைகளை பார்த்து என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரியல. பூமாலையெல்லாம் கொண்டு போட்டுக்கிறாங்க பாருங்கள். இந்த பூமாலையெல்லாம் இப்போ காஞ்சிட்டு அப்படியான சூழலுக்காக இந்த மக்களை நாங்கள் பாராட்டணும். யார் வந்தேன்னு எங்களுக்கு தெரியல. இந்த வந்தவங்க இந்த காணொலியை பார்ப்பீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நீங்கள் வந்தீங்களா வரலையாண்டு. இந்த கல்லறை உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் நீங்கள் எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நீங்கள் இந்த இடத்துக்கு வந்தீங்களா இல்லையாண்டு சொல்லி. நாங்கள் இந்த இடத்துல வரக்குள்ள, இந்த இடத்த பார்க்கக்குள்ள எங்கள் அறியாமலே எங்களுக்கு சில உணர்வுகள் ஏற்படுது. ஏனென்றால் எங்களோட நண்பர்கள், எங்களோட உறவுகள், உங்களோட சகோதரங்கள், உங்களோட பிள்ளைகள் வாழ்ந்து போன இடம்தான் இந்த இடம். எங்களுக்கு இந்த காட்டுக்கு வரக்குள்ள ஏதோ எங்களுக்கு ஒரு ஆள் சொல்கிறது போல் நாங்கள் எங்கே இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கிறோம் என்று சொல்கிறது போல் ஒரு மனப்பிராந்தி ஒன்று எங்களுக்கு சொல்லி கொண்டிருக்குது. நிச்சயமாக இந்த இடத்திலிருந்து வீரச்சாவடைஞ்ச அந்த எங்களோட நண்பர்கள் அவங்க வந்து மேலுக்கு இருந்து பார்த்து கொண்டிருப்பாங்க. இப்படி ஒரு இடத்துல அவங்க வாழ்ந்திருக்கிறாங்க. உண்மையில் சந்தோஷமான ஒரு சூழ்நிலை என்ன நாங்கள் இந்த இடத்த பார்த்துட்டோம். ஆனால் ஒரு கவலையான விஷயம், எங்களோட நண்பர்களை நாங்கள் இந்த இடத்துல இழந்துட்டோம். சில நண்பர்களை இழந்திருக்கிறோம். அவங்க போட்ட பாதணிகள் தான் இந்த பாதணியெல்லாம். இதெல்லாம் பொக்கிஷம் பாருங்கள். இதெல்லாம் நாங்கள் மறக்க முடியாது. ஏதோ ஒரு தெய்வம் போட்ட பாதணியை தான் நான் இப்போ கையில் வச்சுருக்கிறேன். சரி, எப்படி இருந்தாலும் இந்த இடத்துல, இந்த நடுக்காட்டில், அடர்ந்த காட்டில் வந்து இப்படியான பொருட்கள் கிடக்குது. நாங்கள் இன்னும் பார்க்குறோம். சில இடங்கள் வந்து உங்களுக்கு தெரியுதா, இல்லை நாங்கள் இதை பார்க்கலாமாண்டு. இன்னொரு பொருளையும் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். அவங்க சாப்பிட்ட பிளேட் பாருங்கள். பிளேட்டுகளை இதில் நம்பர்கள் எதுவும் இருக்கான்ட்டு பார்ப்போம். நம்பர் ஒன்றையும் காணலை. ஏண்டா அந்த போராளிகளுக்கு வந்து ஒரு நம்பர் கொடுப்பினோம். அந்த சில நேரம் அந்த நம்பரெல்லாம் அடிச்சிருப்பாங்க அந்த பிளேட்டுகளில். அப்படி இருக்கான்னு தான் பார்த்தேனான்னு இல்லை. இருக்கிற வங்கர் வந்து இது வந்து நிலக்கீழ் வங்கர். இது ஒரு பாரிய வங்கர். இந்த பாரிய வங்கர் உடைக்கப்பட்டுட்டு எல்லாம் சின்ன பின்னமாக இருக்குது. கட்டிடங்கள் மட்டும் இருக்குது. எத்தனை உறவுகள கைப்பற்றிருக்கும் இந்த இடத்துல, எத்தனை பேர் இதை வந்து தொட்டிருப்பாங்க. அவங்க இப்போ உயிரோடு இருக்கிறாங்களா இல்லையான்றது கூட எங்களுக்கு தெரியாது. உண்மையில் யாராவது நீங்கள் இந்த இடத்துல இருந்த நீங்கள் இந்த காணொலியை பார்ப்பீங்களா இருந்தால் நிச்சயமாக எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சொன்னீங்கன்னா தான் எங்களுக்கு தெரியும். இது எந்த இடம், எப்படியான இடம்ன்றதெல்லாம் எங்களுக்கு தெரியலை. ஆனால் இந்த நிலக்கீழ் வங்கர் கட்டு இதெல்லாம் வந்து இந்த இடத்துல பார்க்கக்குள்ள எங்களுக்கு ஒரு மனசில் எதுக்குமே சொல்ல முடியாத ஒரு உணர்வுகள், வெளியில் சொல்ல முடியாத சில ஏக்கங்களோட இந்த இடத்துல நிற்கிறோம். எப்படி இருந்தாலும் இப்படியான காணொலிகள் வந்து தொடர்ந்து வரணும்னு சொன்னால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் என்னதான் இருந்தாலும் ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் காணொலியை ஃபுல்லாக பாருங்கள். இன்னும் ஏகப்பட்ட விடயங்களை நாங்கள் உள்ளடக்கியிருக்கிறோம். வாங்க திருப்பி நாங்கள் வேறு இடங்களை பார்ப்போம். பெரிய ஒரு வங்கர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல புனிதர்கள கல்லறை கூட இருக்குது. அதையும் தான் நாங்கள் பாருங்கள். இதுக்கும் ஒரு பெரிய வங்கர். இந்த வங்கர் வந்து இதுக்கும் வந்து ஒரு கட்டு வங்கராக தான் இருக்குது. இது ஃபுல்லாக உடைஞ்சிட்டு இப்படியான இடத்துல தான் எங்களோட பிள்ளைகள் இங்கே வாழ்ந்திருக்கிறாங்க. உங்களோட பிள்ளைகள் வாழ்ந்திருக்கிறாங்கன்றதை பார்ப்போம். மிச்சம் பாருங்கள், கல்லுகள் எல்லாம் உடைஞ்சு கிடக்குது. இதில் ஒரு கட்டிடம் இருந்திருக்கு, எல்லாமே உடைஞ்சிச்சு. பாருங்கள் வங்கர், எல்லா இடத்தையுமே வங்கர், எல்லா பக்கமும் வங்கர் தான். எல்லாமே மூடி போய் கிடக்கு. நாங்கள் வாரம் இதில் ஒரு கட்டிடம் இருந்திருக்கு. இந்த கட்டிடம் இருந்ததுக்கான ஆதாரம் கிடக்கு. கட்டுகள் இங்கே பாருங்கள். இதில் ஒரு எலக்ட்ரானிக் சம்மந்தமான ஏதோ ஒரு பொருள் கிடக்குது. தடயங்கள், தண்ணி போத்தலுகள், கட்டிடம் ஒன்று இருக்கு பாருங்கள். இதில் ஒரு கட்டு பங்கர், பெரிய கிணறு ஆகிருப்போம். இது வந்து கிணறு தான். இது பாருங்கள்,
கிணறு உடைஞ்சிட்டு. இது ஒரு கிணறு உடைஞ்சிட்டு பாருங்க. இது கிட்ட போக பயம் வேண்டாம், விழுந்தா இதுகளுக்கு எடுக்கிறதுக்கு ஆக்கள் இல்லைங்களே. பாருங்க இந்த இதில் ஒரு கட்டிடம் கிடக்குது. இது என்ன கட்டிடம் என்னன்றது எங்களுக்கு தெரியல. ஆனால் அந்த கட்டிடத்தை நாங்கள் பார்க்கலாம். இதுக்கு பாருங்கள் இந்த கிணறு வந்து ஒரு பயங்கரமான இடமா இருக்குது. இந்த கிணறு இங்கே பாருங்கள். இந்த கிணறை பாருங்கள் எப்படி இருக்காண்டு. ஆனால் தண்ணி வந்து ஒரு கலரில் இருக்குது, வித்தியாசமான கலர். இதுக்குள்ள ஒரு கேன் கிடக்கு பாருங்கள். இதில் வந்து சின்ன வாளியெல்லாம் கிடக்குது, பிளாஸ்டிக் வாளிகள் கேனில் வெட்டியிருக்கிறோம். இதெல்லாம் வந்து கைவெட்டு தானே. என்னென்னா இங்கே கொண்டு வேறு இயந்திரங்களை கொண்டு இங்கே பாவிக்க இயலாது. கைவெட்டில் தான் இதெல்லாம் வெட்டியிருக்கிறோம். பாருங்கள் கட்டிடம் இருக்குது. இந்த கட்டிடத்துக்கிட்ட இப்போ போய் கொண்டிருக்கிறோம். இதில் ஒரு கட்டிடம் பயங்கர கிடக்கு பாருங்கள். எல்லாம் எல்லாம் காடு வளர்ந்துட்டு, எல்லாம் பெரிய காடு வளர்ந்துட்டு. இதில் ஒரு பெரிய வங்கர் கிடக்கு பாருங்க. வங்கரா கிணறாண்டு தெரியல எனக்கு. இது பாருங்க. காட்டுக்கெல்லாம் வந்து தேன் எடுத்துருக்குறாங்க. முன்னுக்கு போகிறால பாருங்க எப்படி இருக்கு, பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. எனக்கு சரியா பயமா இருக்குது. அதோட வந்து